தர கட்டுப்பாட்டு சோதனைகளில் தோல்வியடையக்கூடிய மருந்துகளை பயன்படுத்துறது மூலமா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? தரமற்ற மருந்து கொடுக்கும் பொழுது எந்த வியாதிக்காக எந்த பிரச்சனைக்காக நம்ம எடுக்கிறோமோ அந்த வியாதி குணமாகாது, பிரச்சனை குணமாகாது. இதில் என்னன்னா ரெண்டு பேத்துக்கும் குழப்பம். ஒன்று டாக்டருக்கும் குழப்பம் வரும். என்னப்பா காய்ச்சலாக இருக்குது, உடம்பு வலியாக இருக்குது, மருந்து கொடுத்தனே ஏன் காய்ச்சல் குறையல அப்படின்னு டாக்டருக்கும் குழப்பமாக இருக்கும். இன்னும் வேற ஏதாவது வியாதி இருக்குமோ அப்படின்னு சிந்தனை பண்ணி டாக்டரும் இன்னும் நிறைய பரிசோதனை பண்ண வேண்டியது வரும். நோயாளி என்னப்பா போட்ட மருந்து இன்னும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நோயாளிக்கு நாட்கள் கடத்திட்டே போகும்போது நோயாளி சைடையும் கஷ்டமா இருக்கும். ரெண்டாவது சைடு எஃபெக்ட் வரும். எக்ஸ்பெரியான ட்ரக், ஒரு சாதாரண மருந்துக்கு பதிலாக மாவை கலந்துக்கிறது, சாக்பீஸோட பவுடர் கலந்து நிறைய மருந்துகள்லாம் இப்போ தயாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியே வந்துச்சு. அந்த மாதிரி சாக்பீஸ் பவுடரை போடுறது, இந்த மாதிரியான ஒரு பவுடர்களை போட்டு தயாரிக்கப்பட்ட மருந்து சாப்பிட்டா உடலுக்கு ஆபத்து வரும்ல. அது கெட்ட விளைவுகளை, ஒரு அட்வர்ஸ் எஃபெக்டை உடலுக்கு ஏற்படுத்தும். அதனால பிரச்சனை வரக்கூடிய தரமற்ற மருந்துகளை அரசு கண்டுபிடிச்சு சரியான நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நான் சொல்றேன்.